மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் குணுக்கு அண்ட் அடை தோசை. அதுக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, அரிசி, க்ரீன் சில்லி, ரெட் சில்லி. ஒரு ஜாரில் நம்ம அரிசி இதெல்லாமே போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த மிக்சரை ஜாரில் போட்டு கொஞ்சம் உப்பும் பெருங்காயமும் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிற விழுது ஒன்று குணுக்குக்கு திக்காக அரைச்சிக்கணும் அண்ட் அடை தோசைக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். சேம் மிக்சரை குணுக்குக்கு நம்ம ஒரு ஸ்பூனில் இப்படி குட்டி குட்டியாக எடுத்து போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா முறுமுறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்தால் குணுக்கு ரெடி. இது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது ஒரு ஹெல்தி ஸ்நாக். பிகாஸ் எல்லா தால்ஸும் போடுறோம் இல்லையா, அதனால் இது குட் ப்ரோட்டீன். இதையே நம்ம கொஞ்சம் இந்த மாவே கொஞ்சம் லிக்விட் பண்ணி தோசை மாதிரி பார்த்தா அடை தோசை ரெடி. ஸோ 2 in 1. இன்றைக்கி 2 டிஷ்ஷு ஒரே மாவில் பார்த்துருக்கோம். இதுக்கு அளவு எப்படின்னா 4 பருப்பு 4 கப்பு எடுத்துக்கிறீங்கன்னா 4 கப்பு அரிசி ஆட் பண்ணிக்கணும். முறுமுறு அடையும் ரெடி. அடைக்கு நடுவில் ஒரு குழி விட்டு சுற்றி எண்ணெய் விட்டு எடுத்தால் முறுமுறு அடை ரெடி. குணுக்கும் அடையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.